ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக மீன் குழம்பு டக்குன்னு எப்படி செய்யலன்றது பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் சட்டியில் தான் செய்வேன். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டுட்ட பிறகு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் உங்ககிட்ட காட்டின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் அரைச்சி எடுத்துட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய் எல்லாமே அரைச்சாச்சு. நம்ம எதுவுமே வதக்க தேவையில்ல. அரைச்சிட்டு அந்த இது அப்படியே ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியும் குழம்பு மிளகாத்துல நான் ஒரு 3 கரண்டி போட்டிருக்கேன். நான் அதையும் ரெண்டுத்தையும் கலந்து இதில் ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி மேலே எண்ணெய் திரண்டு வரன பிறகு நான் மீன் எல்லா மீனும் கலந்து எடுத்திருக்கேன், தலை எல்லாமே. நீங்கள் அந்த மீனை நம்ம உப்பு போட்டு நான் வச்சிருக்கிறேன். அதை நம்ம அந்த கொதிக்கிற குழம்புல போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு மூடிட்டோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு நம்ம குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா லஞ்சு சாதம் வடித்து வச்சுருக்கேன். ரசம் கொஞ்சம் இருக்குது. குழம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த குழம்பு தான். மீனும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நம்மளோட லஞ்ச் மெனு இதுதான். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழம்புலாம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.